ஹே ஹாய் கைஸ், நாம் இன்னைக்கு யாலி கேபிக்கினியோட எபிசோட் 31 பார்க்க போகிறோம். நாம் இப்போ ஸ்ட்ரைட்டாக கதைக்குள்ளே போகலாம். ஃபெரித் பெரியனை பார்த்து, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்பான். ஒரு நிமிஷம் ஷாக் ஆனாலும் கொஞ்சம் கூட லேட் பண்ணாமல், கண்டிப்பாக நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆமாம் எஸ் தான் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லிடுறா. ஆனால் ஃபெரித் கிட்ட எந்த ரியாக்ஷனுமே இல்லை. இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிருக்கிறதுக்கான ரியாக்ஷனும் இல்லை, அவ ஆமா சொல்லிட்டா அப்படிங்கிற சந்தோஷமான ரியாக்ஷனும் இல்லை. ஒரே மாதிரியே ஒரு மாதிரி கல்லு மாதிரி பார்த்துட்டே இருக்கான் அவளை. அப்போ இந்த பெல்லின், ஃபெரித் நீ ஒன்றும் விளையாடலையே, இது ஒன்றும் ஜோக் இல்லையில அப்படிங்கிற மாதிரி கேட்குறப்போ, நீ என்ன வளர்ற, உனக்கும் உன் அம்மாக்கும் இதுதானே தேவை, இல்லை நீ இப்போ உன் மைண்டை மாத்திட்டியா அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்பான். இல்லை இல்லை எனக்கு இதுல சம்மதம் தான் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லிடுறா. இந்த நேரத்துல வீட்டுல இந்த தாரிக் கசின் கிட்ட, இந்த மாதிரி உன் பொண்ணும் உன்னோட பழைய மருமகனும் கீழே கார் பார்க்கிங்ல பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். இதை சொல்லிட்டு இருக்கிற டைம்ல கரெக்டா செய்றன் அங்க வந்துடுறா. அவளை பார்த்ததுமே, நீ கீழே அவன்கிட்ட என்ன பேசிட்டு இருந்த அப்படின்னு சொல்லி அவகிட்ட கோவப்பட்டு அடிக்கிற மாதிரி போறப்போ, இவன் அப்படியே உள்டாவா மாத்தி பேசுறான். என்ன சொல்றான் அப்படின்னா, உங்க பொண்ணுதான் அவ அப்படிங்கிறத இன்னைக்கு செய்றேன் நிரூபிச்சுட்டா, கீழே அவன்கிட்ட எவ்வளவு ரூடா பேசினா தெரியுமா, எனக்கு அவ்வளவு பெருமையா இருந்தது அப்படிங்கிற மாதிரி செய்றனை பிரைஸ் பண்ணி பேசுற மாதிரி இவன்கிட்ட மாத்தி பேசுறான். சரி ஓகே, அவ என் பொண்ணு, எனக்கு தெரியாதா என் பொண்ணை பத்தி அப்படின்னு சொல்லி கசிமோ அதுக்கேத்த மாதிரி பேசிக்கிறான். என் பொண்ணை பத்தி எனக்கு தெரியாதா, என் பொண்ணுல தங்கம், அவன் இருக்கானே இப்ப அவனுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி நேரா ஃபெரித்துக்கு கால் பண்றான். கால் பண்ணி, நான் சொல்ற இடத்துக்கு ஆம்பளையா இருந்தா எங்கிட்ட வந்து பேசு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். என்ன இடம்னு சொல்லி நான் வரேன் அப்படின்னு சொல்லி ஃபெரித்து சொல்லிட்டு அவன் அங்கிருந்து நேரா கிளம்புறான். இந்த விஷக்கிருமி பெலின் கம்மன் இருக்காம நேரா ஃபெரித் வீட்டுக்கு தான் வரான். வந்து இவங்க எல்லாரையும் மீட் பண்றா. அப்போ நீ எதுக்கு இங்க வந்த, உனக்கு இங்க என்ன வேலை அப்படின்னு சொல்லி குல்கன் கேட்கும்போது, நான் ஒன்னும் உங்களை பார்க்க வரல, நான் இஃப்கட்டை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப திமிரா பேசுறா. என்னை பத்தி ஏதாவது பேசணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உன் பையன்கிட்ட கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா இஃப்கட் கூட போறா. இந்த நேரத்துல இவங்களை மீட் பண்ண வரான். அந்த இடத்துல தாரிக் இருக்கிறத பார்த்து அவனுக்கு இன்னும் கோவமா இருக்கு. அப்போ கசின், என்ன தைரியம் இருந்தா என் பொண்ணை பாக்குறதுக்கு நீ அங்க வருவே, நீ யாரு முதல்ல, எதுக்காக வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அதுக்கு ஃபெரித், செய்றன் உங்க பொண்ணு மட்டும் கிடையாது, என்னோட ஒய்ஃபும் தான், அவளை பாக்குறதுக்கு நான் யார்கிட்டயும் பெர்மிஷன் கேட்கணும்னு கிடையாது, எனக்கு அவளை பார்க்கணும்னா நான் வருவேன் பார்ப்பேன் பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்றான். வருவேன் பார்ப்ப பேசுவியா, நீ உன் பொண்டாட்டிய உன் கூட வச்சுக்கல, அவளை அவங்க அப்பா வீட்டுக்கு அனுப்பிட்ட, இதுக்கு மேல உனக்கு எந்த உரிமையும் கிடையாது, உங்களுக்கு டிவோர்ஸ் ஆக போகுது, அவளை ஃபோர்ஸ் பண்ணி உங்க கூட பேச வைக்கிறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி கசின் சொல்றான். ஃபோர்ஸ் பண்ணி அவ என்கிட்ட பேசினான்னு யாரு இவ சொன்னானா? ரொம்ப நல்ல ஜோடி நீங்க ரெண்டு பேரும், இதுக்கு மேல நீ என் பொண்ணை பார்க்கவோ பேசவோ கூடாது, அவளுக்கு உன்னை பார்த்தாலே பிடிக்கல, அவ உன்னை ரொம்ப வெறுக்கிறா அப்படிங்கிற மாதிரி கசின் சொல்ல, நீங்க இந்த பைத்தியக்காரனை ஏத்துக்கிட்டீங்க, இவனை அண்ணனையும் சேர்த்தி மருமகன் ஆக்கிக்க போறீங்க, இந்த பைத்தியங்க ரெண்டுத்தையும் உங்க குடும்பத்துல ஏத்துக்கும் போது உண்மையா லவ் பண்ற செய்றன் என்ன ஏத்துக்க மாட்டாளா, இந்த டைம் உன் பொண்ணுங்களை நீ எத்தனை ரூபாய்க்கு வித்த அப்படிங்கிற மாதிரி ஃபெரித் கேட்கிறான். இப்படி போற இவங்களோட பேச்சு கைகலப்பா மாறுது. இதுக்கு மேல என் பொண்ணை பார்த்தீங்கன்னா நான் உனக்கு கொன்றுவேன் அப்படிங்கிற மாதிரி கசின் சொல்ல, இதுக்கு மேல உன் பொண்ணுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, கடைசியா அவளை பார்த்துட்டு பேசியாச்சு, ஏன்னா இதுக்கு மேல எனக்கு கல்யாணம் ஆக போகுது, நான் என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ப்ரப்போஸ் பண்ணியாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதை கேட்கறப்ப தாரிக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு, நல்ல வேலை அப்படிங்கிற மாதிரி அவன் ஃபீல் பண்றான். இந்த பெலின் இந்த இஃப்கட் கிட்ட, நான் எப்படி பேசினேன் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி பயங்கர சந்தோஷப்படுறா. அதுக்கு இஃப்கட், நீ ரொம்ப சந்தோஷப்படாத, அவன் ஒன்னும் உன்னை லவ் பண்றதுனால உனக்கு ப்ரப்போஸ் பண்ணல, செய்றன் மேல இருக்கிற கோவத்தினால உன்னை ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான், உனக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் அவனுக்கு அந்த கோபம் அப்படியே இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கோ அப்படிங்கிற மாதிரி உண்மையா சொல்றதுக்கு அப்புறம் தான் இந்த முட்டாளுக்கு தான் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது புரிய வருது. வீட்டுக்கு வந்து ஃபெரித் மேல இருந்த கோவம் அத்தனையுமே செய்றன் மேல காட்டுறான். அவளை கண்டபடி திட்டிட்டு, இதுக்கு மேல நீ தாரிக்கோட பொண்டாட்டி, செய்றனோட வைஃப் கிடையாது, அதை ஞாபகத்துல வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி கசின் சொன்னதுமே அவளோட கோபம் அதிகமாயி, நான் டிவோர்ஸ் வாங்குறதோ இல்ல இங்க வந்து இப்படி இருக்கிறதோ இன்னொருத்தனை கல்யாணம் பண்றதுக்கு கிடையாது, இதுக்கு மேல என்ன ஃபோர்ஸ் பண்ணி நீங்க யாருக்கும் என்ன கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது, நான் யாரையும் கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு அவ அங்கிருந்து போயிடுறா. இதை கேட்ட இந்த காட்டுப்பூச்சி அப்படியே செஞ்சு வச்ச சிலையாட்ட நிக்கிறா. இவ சொல்லிட்டு உள்ள போய் அழுதுட்டு போயிடுறா. இவ்வளோ நேரமும் அவன் அந்த சிலை மாதிரியே நின்று இருப்பான். அந்த பாட்டி என்னாச்சு இவனுக்கு, செத்துட்டானா அப்படின்னு சொல்லி தள்ளி பார்க்கும்போது, நான் உயிரோட தான் இருக்கேன், அவ என்ன பார்த்து என்ன வார்த்தை சொன்னான் அப்படின்னு சொல்லி பாட்டிட்டு கோவப்படுறான் இவன். இப்படியே நேரா வீட்டுக்கு வர ஃபெரித் வீட்டுல இருக்கிற எல்லார் முன்னாடியும் தான் இந்த மாதிரி பெலினுக்கு ப்ரப்போஸ் பண்ணதாவும் சீக்கிரமா நாங்க கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படின்னு சொல்லி சொல்றான். இவனோட அம்மா அப்பாக்கு இது பிடிக்கல, நீ என்ன சொல்ற அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆகுறாங்க. ஆமா உங்களுக்கு இதான தேவை, நான் கல்யாணம் பண்ணிக்கணும், குழந்தை குட்டி பெத்துக்கணும், இதான் இதுக்கு தானே நான் இங்க இருக்கேன், உங்களுக்கு எப்படியாவது அவளை அனுப்பணும், அனுப்பிட்டீங்க, அடுத்து என்ன கல்யாணம் தானே,
நான் இவ்வளவே ஓகே பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா அப்பா எதை எதிர்பார்க்கறாங்களோ அதைத்தான் தான் செஞ்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பிஹேவ் பண்றான். உங்களுக்கு இது பிடிக்கலையா? பிடிக்கலைன்னா நீங்க என்ன பண்ணிருவீங்க? என்னை வீட்டு விட்டு அனுப்பிடுவீங்களா? அதுக்கான தைரியம் இருக்கா உங்களுக்கு? நான் என்ன நினைக்கிறேனோ அதை நான் செய்யற அளவுக்கு எனக்கு தைரியம் இருக்கு. உங்களுக்கு தாத்தா என்ன நினைக்கிறாரோ அதுபடிதான் உங்களால நடந்துக்க முடியும். சோ நான் அவங்க கூட பேசுறது வேஸ்ட் ஆஃப் டைம். நான் அவளை கூட்டிட்டு மேல போறேன் அப்படின்னு சொல்லி மேல போறான். மேல போய் பெலின் கிட்ட, வா வா இதுதான் இனிமேல் நம்மளோட ரூம், இதெல்லாம் நீ எப்படி அரேஞ்ச் பண்றியோ பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி பேசுவான். நீ ஏன் உன் அம்மா அப்பாட்ட இவ்ளோ கோவமா இருக்க அப்படின்னு சொல்லி பெலின் கேட்கும் போது, கோவமா? ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கோ, இதுதான் இப்ப நான் நார்மலா இருக்கிறது, இதுதான் நியூ நார்மல், புரியுதா? இப்படிதான் நான் இனிமேல் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இதெல்லாம் கேட்கும் போது அவளுக்கு உள்ளுக்குள்ள பயமா இருக்கு, பட் வெளியே எதுவும் காட்டிக்கல. இப்படியே நைட் ஆகிட தாரிக்க அந்த கிழவன் திட்டிட்டு இருக்கான். இங்க பாரு, அந்த பொண்ணுக்கு இன்னும் டிவோர்ஸ் ஆகல, அவங்களோட பிரச்சனைய அவங்களோட விடு, அது முடியற வரைக்கும் நீ எந்த விதத்திலயும் தலையிடாத, அவங்க அதை முடிச்சிட்டு வந்தாதான் நம்ம அதுல இன்டர்ஃபியர் ஆகணும், அதுக்கு முன்னாடி நீ இதுல ஏதாவது பிரச்சனை பண்றேன்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா வேற மாதிரி ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி வார்ன் பண்றாரு. டைம்ல அந்த கிழவன் நம்ம சீக்கிரமா மூத்த பையனோட கல்யாணத்தை முடிக்கிற வழி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு 3 டேஸ்க்குள்ள டேட்டை ஃபிக்ஸ் பண்றாங்க இவங்க. இப்படியே மார்னிங் ஆகிட அவன் எந்திரிக்கும் போதே அந்த இடத்துல பெலிந்தா இருக்கா. அவளை பார்த்ததும் நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லி நார்மலா கேட்டுட்டு, நம்ம ஜிம் போலாம் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. சரி ஓகே போ, நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி அவளை வெளியே அனுப்பி விட்டுட்டு இவன் ரெடி ஆகுறான். இந்த டைம்ல இந்த யூசப் சைரனுக்கு கால் பண்ணி, நல்ல வேளை நீ என் கால் அட்டன் பண்ண, இங்க என்ன நடக்குது, இந்த மார்னிங் டைம்ல இந்த பெயின் நம்ம வீட்டுல என்ன பண்றா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் இப்ப ஜிம் வேற போறாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறத எச்சா எடுத்துடுறான். டேய் நீ முதல் போனை வை அப்படின்னு சொல்லிட்டு இவ அவங்க அக்காட்ட சொல்லி கடுப்பாகுறா. இந்த மார்னிங் டைம்லயே அவ வீட்டுல இருக்கா, 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஜிம் வேற போறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவப்படுறா. நேரத்துல ஜிம் போலான்னு கிளம்பி கீழே வர ஃபெரித் கிட்ட ஆர்கன் தாத்தாட்ட பேசிட்டு வெளியே வந்து ஒரு உண்மையை சொல்றான். நாளைக்கு இவங்க 2 பேர்த்துக்கும் கோர்ட்ல டிவோர்ஸ்க்கான ஹியரிங் வருது அப்படின்னு சொல்லி இதை கேட்டதுமே ஃபெரித்க்கு ஒரு மாதிரி ஆகுது. அவனை பார்த்துட்டு, இங்க பாரு, இதுக்கு வேற வழி இல்ல, நீ இது ஓகே சொல்லிதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்றான். நான் வேற என்னதான் பண்ண முடியும், நான் தான் சைனே பண்ணி கொடுத்துட்டேனே, சரி நீ என்ன பண்ணலான்னு சொல்லு, நம்ம இங்க இருக்கலாமா இல்ல நம்ம இங்கிருந்து போயிடலாம், அப்ப கூட எல்லாம் மாறுமில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றான். நீங்க இங்க இருங்க இல்லாட்டி இங்க இருந்து போங்க, அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது, இதுக்கு மேல நான் என்ன நினைக்கிறேனோ அப்படிதான் நான் வாழ போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போறான். கீழே வந்தா அந்த இடத்துல பெலினோட அம்மாவும் இருக்கா. ஏதோ ஃபர்ஸ்ட் டைம் 2 பேரும் மீட் பண்ற மாதிரி எல்லாத்துக்கு முன்னாடி மீட் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி பெலினுக்கு வெட்டிங் ட்ரெஸ் சூஸ் பண்றதுக்காக நாங்க எல்லாரும் போறோம், நீயும் வாவேன்னு கூப்பிடும்போது எனக்கு அதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவன் நேரா போட்ல கிளம்பி போறான். இவன் தெரிஞ்சுக்கிட்ட இதே டைம்ல தான் பாட்டி, நாளைக்கு உங்களுக்கு டிவோர்ஸ்க்கான ஹியரிங் வருது கோர்ட்ல அப்படிங்கறத சேரன் கிட்டேயே சொல்றாங்க. இதை கேட்கிற அவ உடஞ்சு போறா. இந்த காட்டுப்பூச்சி அங்கிருந்து கிளம்புனதுமே பாட்டிட்ட சொல்லிட்டு, நான் ஃபெரித்தை பார்க்கணும், அவன்கிட்ட ஒரு சில வார்த்தைகள் பேசியே ஆகணும், நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து கிளம்புறா. இந்த டைம்ல ஜிம்ல இருக்கிற பெலின் கிட்ட, ஒரு 3 ரூல் தான் இனிமேல் உன் லைஃப்ல, நீ தோத்து போகணும், தோத்துக்கிட்டே இருக்கணும், தோத்து மட்டும்தான் போகணும், புரியுதா அப்படிங்கிற மாதிரி கேட்டுருக்கான். அந்த டைம்ல சேரன் அங்க வரா. சேரனை பார்த்ததுமே பெலின் வெளி போ அப்படின்னு சொல்றான். அவளும் எதுவும் பேச முடியாம வெளியே போயிடுறா. அப்ப இவ என்ன கேட்கிறா அப்படின்னா, நீ அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணியா? நான் இதை உங்ககிட்ட இருந்து கேட்கணும்னு நினைக்கிறேன், பதில் சொல்லு, நீ அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணியா அப்படின்னு சொல்லி செய்றேன்னு கேட்பா. நேத்து நீ என்கிட்ட சொன்ன பதில் தானே உனக்கும், நான் என்னன்னா உனக்கு என்ன, அதை பத்தி உனக்கு என்ன கவலை, நீ எதுக்கு இதை கேட்கணும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி ஃபெரித் கேட்பான். நான் கேட்டதுக்கு இது பதில் கிடையாது, நீ அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணையா, இதுக்கான பதில் மட்டும் எனக்கு சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்பா. நான் பண்ணுனா என்ன பண்ணாட்டி என்ன, நீ கல்யாணமாக போறவ, நான் உன் பின்னாடியே உன் நினைப்புலயே இப்படியே சுத்திட்டு இருப்பேன்னு நீ நினைச்சியா? எனக்கும் லைஃப் இருக்கு, நான் என்ன ஆனா உனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி அவன் திரும்ப திரும்ப இதே கேட்கும்போது, நீ கல்யாணம் பண்ணி என்னமோ பண்ணிட்டு போ, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, நான் கேட்டதுக்கு மட்டும் எனக்கு உன் வாயால பதில் வேணும், பதில் சொல்லு அப்படின்னு சொன்ன கேட்டப்போ, ஆமா நான் அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டேன், இப்ப என்ன பண்ண போற அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்பான். நான் ஒன்றும் பண்ண போறது இல்லை, நான் ஜஸ்ட் உன்னை கண்ணுக்கு கண்ணு பார்த்து உன் வாயால இந்த பதிலை கேட்கணும்னு நினைச்சேன், அதுக்காக மட்டும்தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி செய்றன் சொன்னதுமே, இது இன்னும் நம்ம கையில தான் இருக்கு செய்றன், நம்ம நினைச்சா இதை மாத்த முடியும், ஆனா இன்னும் கொஞ்ச நாள்ல நீ இப்படி நினைக்கிறப்பெல்லாம் என்கிட்ட வந்து பேச முடியாது, நீ என்னை பார்க்க கூட முடியாது தெரியுமா, அப்படி நம்ம 2 பேர்த்தோட லைஃப் ரொம்ப தூரம் ஆயிருக்கும், அப்ப நீ இதெல்லாம் யோசிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஃபெரித் சொன்னதுக்கு, ஓ அப்படியா, நான் உன்னை கடைசி வரைக்கும் நம்பவே இல்லை, அதுக்கான காரணம் உனக்கு இப்ப புரிஞ்சுதா,
ஏன்னு? ஏன்னா நீ அவ பின்னாடி தான் போயிருக்க. இதுக்கு மேல எதுவும் மாற போறதில்ல. there is no way back. புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு இவ ஃபெரிதியே பார்த்துட்டு இருப்பா. சரி, ஓகே, நீ என்ன பார்த்த வரைக்கும் போதும். என்னோட ஃபியூச்சர் ஒய்ஃப் எனக்காக வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அவளை ரொம்ப நேரம் வெளியே நிக்க வைக்கிறது தப்பில்ல, நீ கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். உடனே இவளுக்கு கோவம் வந்து சலார்னு ஒரு அறை அணைஞ்சிடறா. அதுக்கு அவன் சிரிச்சுட்டே, உன் கோபம் இதோட போயிருச்சா? இன்னும் 2 அடி அடிச்சுக்க. ஏன்னா இதுக்கப்புறம் நீ அடிக்கிற கூட நான் இருக்க போறதில்ல. எல்லாமே மாற போகுது. நான் இத்தனை பேசும்போது நீ என் கண்ணை பார்த்து கூட பேச மாட்டேங்கிற. அப்பவே தெரியுது உன் மனசுல என்ன இருக்குன்னு அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிட்டு அவளை அனுப்பி வைக்கிறா. அவ வெளியே போனதுமே, நாளைக்கு கோர்ட்ல நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறா. ஆப்போசிட்ல வர பெலின் அவகிட்ட ஒரு வார்த்தை தான் சொல்றா. என்ன சொல்றானா, நான் சொல்லல, கடைசியில அவன் என்கிட்ட தான் வருவான்னு அப்படின்னு சொல்றா. இதை கேட்டதுமே அவளுக்கு பயங்கர அழுகையா இருக்கு. அப்படியே அவ போறா. இதே போலதான் பெலின் வந்ததும் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெரித்தும் அங்கிருந்து அழுதுட்டே கிளம்புறான். 2 பேர்த்துக்குள்ள இருக்கிற காதலும் 2 பேரை பிரிய விடாம தடுக்குது. பட் ஃபேமிலி சுச்சுவேஷன், கடந்த பழைய கசப்பான விஷயங்கள் இவங்க 2 பேர்த்த ஒண்ணு சேர விடாம தடுத்துட்டு இருக்கு. இந்த டைம்ல சுனாக்கு வெட்டிங் ட்ரெஸ் சூஸ் பண்றதுக்காக வந்திருக்காங்க. வெட்டிங் ட்ரெஸ் போட்டு அவ வரும்போது இந்த சஃபட்டோட அம்மா ரொம்ப க்ரூயலா பேசுறா. இந்த ட்ரெஸ் என்ன கோழிக்கு போட்ட மாதிரி இருக்கு, இது வேண்டாம், வேற போட்டு வா அப்படின்னு சொல்லுவா. அதுல அங்க இருக்கிற ஒருத்தி புது ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து கொடுத்ததுமே, இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கு, இதவே சூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அதுக்கு இந்த பாட்டி, நீ என்ன பேசுற, இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் அவதான் சூஸ் பண்ணணும், நம்ம கிடையாது, இது அவளோட கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி பாட்டி சொன்னதுக்கு இந்த சஃபட்டோட அம்மா, அவ 2 டைம் கண்ணாடியில பார்த்துட்டு இது போதும் அப்படின்றவா. ஆனா அந்த கல்யாண நாள் ஃபுல்லா அவளை பார்த்துட்டு இருக்க போறது நம்ம தான். அதனால நாம என்ன சொல்றோமோ அதுதான் இம்பார்ட்டன்ட், அவளோட டெசிஷன் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இந்த டைம்ல தாரிக்கு கால் வருது. இன்னும் 2 நாள்ல கல்யாணம் அப்படின்னு டேட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சுன்னு சொல்றான். இதை கேட்டதுமே அவ அடுத்த செகண்டே மயங்கி விழுந்துடுறா. எல்லாரும் ஓடி வந்து பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு சேரனும் வந்துடுறா. அவளால அடுத்த ட்ரெஸ் போட்டு பார்க்கக்கூடிய கண்டிஷன்ல அவ இல்ல. உடனே பாட்டியும் எஸ்மேவும், நீ அவளுக்காக ட்ரெஸ் போட்டு காட்டுறியா, ஏன்னா இப்ப அவ அந்த நிலைமையிலேயே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்னால எப்படிமா அப்படிங்கிற மாதிரி கேட்பா. பரவாயில்ல, நீ ட்ரை பண்ணி பாரு அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லிடுறா. சரின்ட்டு இவ போய் அந்த ட்ரெஸ்ஸஸை போட்டு பார்க்கும்போது பயங்கர அழுகையா இருக்கு. 2 பேரும் மாத்தி மாத்தி அழுதுட்டு மாத்தி மாத்தி சமாதானப்படுத்திட்டு வெளியே வராங்க. அப்போ அந்த இடத்துக்கு இவங்க கல்யாண ட்ரெஸ் சூஸ் பண்றதுக்காக வராங்க. குல்கன் சரி இவங்க பார்த்து பேசாம போனா நல்லா இருக்காதே அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போலாமேன்னு வருவா. அந்த இடத்துல சேரனை பார்த்ததும், சேரன் நீ என்ன பண்ணிட்டு இருக்க, உனக்கு இன்னும் டிவோர்ஸ் கூட ஆகல, அதுக்குள்ள அப்ப இதெல்லாம் உண்மைதானா அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆகுறா. சேரனால எதுவுமே பேச முடியாம நின்று இருக்கா. அப்போ சேரனும் அந்த இடத்துல பெலின்காக ட்ரெஸ் சூஸ் பண்ண வந்திருக்காங்க அப்படிங்கிறத பாக்குறா. அப்ப அவளுக்கு கோபம் இன்னும் அதிகமாகுது. அப்ப வாய் திறந்து சேரன் பேச ஆரம்பிக்கிறா. ஓ அப்படியா, அப்ப நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க, எங்களை பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு முதல்ல பாருங்க, உங்களோட புது மருமக உங்க பையனை நல்லா வச்சுக்கிறாளா அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறா. அதுக்கு இந்த இஃப்கட் அவ ஏதோ சொல்லி அவளை ரொம்ப கடுப்பேத்துறா. அப்ப இந்த தாரிக், ஏதாவது பிரச்சனையா, நான் ஏதாவது பேசலாமா அப்படின்னு சொல்லி பாட்டிட்டு கேட்கும்போது, நீ ஒன்னும் பேச வேணாம், வாய் மூடிட்டு கொஞ்ச நேரம் வெளியே, பொம்பளைங்க சமாளிச்சாலும் நாங்க பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி தாரிக் அனுப்பி விட்டுறாங்க. அப்ப சேரன் இந்த எச்சு பேசின இஃப்கட் கிட்ட, ஓ அப்படியா, நீ என்ன சொல்ல வந்த, அந்த பங்களாக்குள்ள ஒவ்வொரு க்ளோஸ்டு ரூம்குள்ளே என்ன நடக்குதுன்னு பேசலாமா, நான் இத்தனை நாள் எல்லாம் தெரிஞ்சு வாய் மூடி இருந்துட்டு இருந்தேன் அப்படிங்கிறதுக்காக ஒன்னும் தெரியாம இருக்கேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காத, எல்லாம் தெரிஞ்சுதான் நான் பேசாம இருந்தேன், இப்ப சொல்லட்டா எல்லா உண்மையும் அப்படிங்கிற மாதிரி பேசுனதும் இந்த இஃப்கட் ஆடி போய் வாயை மூடிடுறா. நீ என்ன சொல்ல வர செய்றேன், ஏன் இப்படி பேசுற அப்படிங்கிற மாதிரி குல்கன் கேட்கும்போது, நான் உங்க பொண்ணா, என்ன பொண்ணு மாதிரி ட்ரீட் பண்றேன்னு சொல்லுவீங்க, இவ்வளவு நாள்ல யார் எனக்கு கால் பண்ணீங்க, அந்த ரூம்ல என்ன அடைச்சு வச்சு நான் அவ்வளவு தூரம் சத்தம் போடும்போது யார் எனக்காக வந்து நின்னீங்க, யார் என்கிட்ட பேசுனீங்க, எந்த விதத்துல நான் உங்களுக்கு பொண்ணு மாதிரி அப்படிங்கிற மாதிரி செய்றேன்னு கேட்பா. இந்த நேரத்துல இஃப்கட், போதும் போதும் எல்லாத்தையும் நிப்பாட்டு, இதுக்கு மேல உனக்கு இந்த ஃபேமிலிக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, ஆமாமா உங்க பையனுக்கு ஏத்த ஒரு நல்ல மருமகளை தான் நீங்க சூஸ் பண்ணியாச்சே அப்படிங்கிற மாதிரி செய்றேன்னு சொல்லும்போது, கடவுளோட அருளால இன்னும் முடிவு பண்ணல, நீ நாளைக்கு கடைசி நிமிஷத்துல மனசு மாறாம கோர்ட்ல டிவோர்ஸ் பண்ண அடுத்த செகண்ட் முடிவாயிரும், அது வரைக்கும் இல்ல நீ மாறாம இருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இதை கேட்டதுமே அவ அழுதுட்டே அங்கிருந்து போயிடுறா. இப்படியே நைட் ஆகிட அங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஃபீலிங்ல இருக்காங்க. செய்ரன் ரொம்ப கஷ்டப்படுறா. அதே மாதிரியே ஃபெரித்தும் தாத்தாட்ட பேச பாட்டி முயற்சி பண்றாங்க. பட் தாத்தா அதுக்காக எந்த ஸ்டெப்பும் எடுக்கல.
எப்படியாவது நல்லது நடந்துராதா அப்படிங்கிற மென்டாலிட்டிலேயே எல்லாரும் இருக்கிறாங்க. ஆனா என்ன நடக்க போகுது நாளைக்கு? அப்படியே விடியுது. காலையில எல்லாரும் கோர்ட்டுக்கு கிளம்பி போறாங்க. கோர்ட் வாசல்ல நிறைய மீடியா பீப்புள்ஸ் போட்டோ எடுக்கிறாங்க. இவங்க நேரா கோர்ட்குள்ள போய் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கசிம் வேற லூசுத்தனமா குட்டி போட்ட பூனையாட்ட குறுக்க நிற்க கோவத்துல நடந்துகிட்டே இருக்கான். இவங்க எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கு. ஏன்னா 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் அளவு கடந்த அளவு காதலிக்கிறாங்க. கடைசி நேரத்துல மாத்தி சொல்லிட்டா தன்னோட மானம் போயிருமே அப்படிங்கிற பயம் 2 வீட்டாருக்குமே இருக்கு. இந்த நேரத்துல இந்த கிழவன் தாத்தா வாயை புடுங்குற மாதிரி, தாத்தாவை கொஞ்சம் மரியாதை இல்லாம உன் குடும்பமே உன் பேச்ச கேட்காது அப்படிங்கிற மாதிரி பேசுறான். இதை கேட்டு தாத்தா கோவப்பட்டு நேரா போறது ஃபெரித் கிட்ட தான். நீ எங்காவது கடைசி நிமிஷத்துல மாத்தி பேசினா என்னோட மானம் மரியாதை போயிரும். அதனால ஞாபகத்துல வச்சுக்கோ, நான் தலை குனிஞ்சு நடக்கிற மாதிரி எந்த விதத்திலயும் நீ நடந்துக்காதன்னு நான் நம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. டைம்ல கரெக்டா கசிமோ சேரன் கிட்ட, இங்க பாரு, கடைசி நேரத்துல உள்ள போய் நீ ஏதாவது மாத்தி சொல்லிட்ட அப்படின்னா உன்னையும் கொன்னுட்டு நானும் செத்துருவேன். ஞாபகத்துல வச்சுக்கோ. இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் அந்த வீட்டுல உன்னை ஏத்துப்பாங்க அப்படின்னு கனவு காணாத. இதுக்கு மேல there is no way to go back. அதனால என்ன ஆனாலும் டிவோர்ஸ் வாங்கிட்டு தான் நீ வெளியே வர அப்படிங்கிற மாதிரி இந்த காட்டுப்பூச்சி சொல்றான். இந்த டைம்ல கரெக்டா உள்ள கூப்பிடுறாங்க. 2 பேரும் பக்கத்துல பக்கத்துல கை உரசுற அளவு பக்கத்துல நின்னாலும் அந்த கைகள் கோர்க்க முடியாத நிலைமையில ஒரு சுச்சுவேஷன்லயே அவங்க இருக்காங்க. அப்படியே உள்ள போறாங்க. கோர்ட்ல உங்க 2 பேத்துக்கும் ஒருத்தர் ஒருத்தர் விவாகரத்து பண்றதுக்கு சம்மதமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்போ ஃபெரித் பாக்குறது தாத்தாவை தான். செயினன் கசிம பாக்குறா. இவங்க 2 பேரும் உண்மையான காதலோடையும் அன்போடையும் தன்னந்தனியா தவிச்சிட்டு இருக்காங்க, சேர முடியாம தன்னை சுத்தி இருக்கிற சூழ்நிலைகள்னால. இவங்க சொல்ல போற வார்த்தையில தான் இதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கை இருக்கு. இதுக்கு மேல என்ன சொல்ல போறாங்க அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை பை.